கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டோம். இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு பொருள் பொதிந்தவைகளாக, அர்த்தம் உள்ளவையாக இருக்கின்றன என்பதை சற்று சிந்திக்க இந்த சிறிய மறைவுரை நமக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவர் இயேசு தந்தையை புகழ்கிறார், தந்தையிடம் வேண்டுகிறார், தந்தைக்கு புகழ்ச்சி செலுத்துகின்றார். ஏன் அந்த புகழ்ச்சி என்று சொன்னால், அறிஞர்கள், ஞானிகள் இவர்களுக்கு இறை ஆட்சியின் மறைபொருளை, கடவுளை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். உமது திருவுளப்படியே இது நடக்கிறது, எனவே உம்மை போற்றுகிறேன் என்று ஆண்டவர் வேண்டுகின்றார். அறிஞர்கள், ஞானிகள் என்று சொல்கின்றவர்கள் யார்? அன்புக்குரியவர்களே, தங்களையே அறிஞர்களாக நினைத்து கொள்கின்றவர்கள், தலைகணம் பிடித்தவர்கள், தங்களிடம் எந்த குறையும் இல்லை என்று நினைத்து ஏமாந்து போகின்றவர்கள். எனவே நான் மாற்ற வேண்டும் என்று என்னிடம் எதுவும் கிடையாது, நான் மாற வேண்டும் என்று எனக்கு என்றும் எதுவும் இல்லை என்று தங்களையே பெருமையாக நினைத்து கொண்டு, நாங்கள் 100% முழுமையான, நிறைவான நல்லவர்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று தலைகணம் பிடித்தவர்கள்தான் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். உண்மையிலேயே நல்ல அறிவு உள்ளவர்கள் தங்களை இறைவன் முன்பாக தாழ்த்தி கொள்வார்கள். தங்களை அவ்வளவு பெரிய ஒரு மனிதர்களாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். காரணம், கடவுளுக்கு முன்பாக யாரும் தம்மை மார்தட்டி நின்று தான் அறிஞர், ஞானி என்று சொல்ல முடியாது. காரணம், எல்லாவற்றிற்கும் ஊற்றாக இருக்கக்கூடிய இறைவனிடம் எப்படி நான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்று சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் அன்புக்குரியவர்களே, அதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த சோதனையில் விழுகின்றவர்கள்தான் பேய்கள், சாத்தான், தீய ஆவி என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம். லூசிஃபர் என்பவன் பேய்களுடைய தலைவன் என்று சொல்லப்படுகிறது. லூசிஃபர் என்று சொன்னால் லத்தீன் மொழியிலே அந்த பெயரை 2ஆக பிரிக்க வேண்டும். லூக்ஸ், அதிலிருந்து தான் லூசி என்ற பெயர் வருகிறது. ஃபேர் என்றது ஃபேரர் என்று சொன்னால் ஏந்தி செல்கின்றவர், தாங்கி செல்கின்றவர். எதை ஏந்தி செல்கின்றவர்? ஒளியை, வெளிச்சத்தை, விளக்கை ஏந்தி செல்கின்றவர் தான் லூசிஃபர். என்ன அருமையான பெயர்! ஆனால் இந்த லூசிஃபர் கடவுளுக்கு முன்பாக நின்று, கடவுளுக்கு நிகராக நான் என்ற அந்த தலை கணத்தினால் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு மகிமையையும் மாண்பையும் இழந்த ஒரு பேயாக மாறிவிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்க நூல் இந்த முதல் புத்தகத்திலே என்ன நடக்கிறது பாருங்கள். பேயினுடைய தந்திரம், பேயினுடைய சோதனையை சற்று சிந்தித்து பாருங்கள். பெண்ணிடம் வருகிறது அந்த பாம்பு. இந்த ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னது? கடவுள் சொன்னார். அப்பொழுது அந்த பேய் என்ன சொல்கிறது பாருங்கள், நீங்கள் கடவுளை போல மாறிவிடுவீர்கள், இந்த பழத்தை, கனியை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னார் என்று பேய் தந்திரமாக சோதிக்கிறது. பிறகு கடவுளை போல நீங்கள் மாறி எல்லாவற்றையும் அறிந்து கொள்வீர்கள், நல்லது கெட்டது என்பவற்றை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனவே அறிவு, கடவுளையே தெரிந்து கொள்கின்ற ஞானம் அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அந்த பேயானவன் ஏமாற்றியதனால் இந்த பெண்ணானவள் அதற்கு ஏமாற்றத்திற்கு உட்பட்டாள். இறைவனையே மேலாக கொள்வதற்கும் அவரிடம் அந்த அறிவு என்ற ஆற்றலை செலுத்தி புரிந்து கொள்வதற்குமான இந்த ஒரு சோதனை தான் முதல் பாவமாக இன்றைக்கும் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளை யார் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், சாதாரண மக்கள், ஏழை எளியவர்கள், இவர்கள்தான், குழந்தை மனம் கொண்டவர்கள்தான். எனவே தான் இவைகளையெல்லாம் ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் நீர் மறைத்து குழந்தை மனம் கொண்டவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களெல்லாம் ஆண்டவரை கண்டுபிடிக்கவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை.
எஸ்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி குழுவினர் இருந்தார்கள். தங்களையே தூய்மையானவர்கள் என்று நினைத்து கொண்டார்கள். இவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லை. மாறாக அன்புக்குரியவர்களே, சாதாரண எளிய மக்கள், பாவிகள், இந்த உலகத்திலே அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்த சமாரியர்கள், இவர்கள்தான் ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். ஆண்டவரிடமிருந்து நலம் பெற்றார்கள். ஆண்டவருடைய அருள் ஆசிரை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் முன்பாக செருக்குடன் நிற்கின்றவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுளை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். மாறாக அறிவிற்கெல்லாம் அப்பாற்பட்ட கடவுளாக இருக்கிறார் என்ற இறைவன் முன்பாக தாழ்ச்சியோடு தன்னை ஏற்றுக்கொண்டுகின்றவர்கள்தான், குழந்தை மனம் கொண்டவர்கள்தான் அந்த கடவுளை அறிந்து கொள்ள முடியும். காரணம், குழந்தை என்பது பெற்றோரோடு, தாய் தந்தையரோடு சேர்ந்து இருக்கக்கூடியது, சார்ந்து இருக்கக்கூடியது. இந்த சுய சார்பு என்பதை விடுத்து இறைவன் சார்பு என்று நாம் எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுதுதான் கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியும், கடவுளை நாம் அனுபவிக்க முடியும், கடவுள் யார் என்று நான் கண்டுபிடிக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த குழந்தை மனம், நல்ல உள்ளம் நமக்கு வேண்டும் என்று வேண்டுவோம். இறைவனை நமக்கு யார் என்று கண்டுகொள்வோம். இந்த குழந்தை மனம் கொண்டு ஆண்டவரோடு என்றும் இருக்க, அறிந்து வாழ, அனுபவம் பெற திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென்.